முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3389 குடும்பங்களுக்கு காணி இல்லை. மிகப்பெரிய அளவில் வடமாகாணத்திலேயே 2415 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பரப்புள்ள மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். கிட்டத்தட்ட 5,90,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கணிக்கப்படுகின்றது. 3389 குடும்பங்களுக்கு காணி இல்லை. அவர்கள் ஏற்கனவே விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு அல்லது அதனோடு சேர்ந்த பகுதிகளில் 4238 குடும்பங்கள் இன்றைக்கு வெளியோயா என்று எங்களுடைய மணலாறு, பூர்வீகமான மணலாறு என்ற இடத்துக்கு வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டு 4238 குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கி அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வழங்கி இருக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்றதை ஒருக்கா இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, முல்லைத்தீவு மாவட்டத்தின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்றைய அளவில் 47,455 குடும்பங்களும் மொத்த மக்கள் தொகையாக 1,40,931 மக்கள் தொகையும் காணப்படுகின்றது. இதில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களாக 4,557 குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். 12,545 மக்கள் தொகையாக காணப்படுகின்றது. முஸ்லீம் மக்களாக 1,675 குடும்பங்களைச் சேர்ந்த 6,382 பேர் காணப்படுகின்றார்கள். தமிழ் மக்களாக 41,210 குடும்பங்களைச் சேர்ந்த 1,21,799 பேர் காணப்படுகின்றார்கள். இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னவென்றால், ஏற்கனவே சொன்ன விடயங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள், அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் அபகரிக்கப்பட்டு தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4,557 குடும்பங்களில் பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஆமியன்குளம், முந்திரியக்குளம், மறைச்சிக்கட்டிக்குளம் ஆகிய குளங்களையும் அதனோடு இணைந்த நிலப்பரப்புகளையும் அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களையும் குளங்களையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையை ஆட்சியாளர்கள் கொக்குத்தொழுவாய், கொக்குழாய், கர்நாடகேணி மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது தவிர 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 28,676 இளைஞர் யுவதிகள் தங்களுக்கு 1 ஏக்கர் காணி வீதம் தரச்சொல்லி விண்ணப்பித்த ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. அதுவும் அரசாங்கம்தான் அந்த விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவித்தல் பெற்றிருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த 28,676 இளைஞர் யுவதிகளுக்கு எதுவித காணிகளும் வழங்கப்படவில்லை. அதற்கான முயற்சிகளும் நடக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.